சற்று முன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் காசிப்புக்கா வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக சென்ற பக்தர்களில் 10 பேர் கூட்ட நெரிசலில் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேவுதனி ஏகாதசியாகிய இன்று பகவான் விஷ்ணுவை தரிசிக்க வெங்கடேஸ்வரா கோவிலில் அதிகப்படியான மக்கள் சென்றார்கள். மங்கள சக்திகள் வெளிப்படும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடப்பதால் மக்கள் சுவாமி தரிசனத்துக்காக குவிந்தார்கள். காலையிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருந்தார்கள். கூட்டம் அதிகமாக இருந்ததால் மூச்சு விட முடியாமல் பக்தர்கள் மயங்கி விழுந்தார்கள். பலரும் சுவாமியை தரிசிப்பதற்கு முன்னாலே கோவில் வளாகத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். நெரிசலில் சிக்கி 10 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏராளமான மக்கள் காயத்துடன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏகாதசி தினமாகிய இன்று வெங்கடேஸ்வராவை வணங்கினால் நன்மைகள் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தார்கள். திடீரென அதிகமான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு விட முடியாமல் பக்தர்கள் மயங்கி விழுந்தார்கள். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் நடந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் வந்து குவிந்ததால் அங்கிருந்த அதிகாரிகளுக்கும் எதுவும் செய்ய முடியாமல் திணறி நின்றார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு விட முடியாமல் பக்தர்கள் மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டின் பல மாநிலங்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இன்று ஏகாதசி என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து சுவாமி தரிசனம் செய்ததாக நம்பப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்தார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை கொடுத்து வருகிறார்கள். பலியானவர்களின் ஆத்மா சாந்தியடையவும் காயப்பட்டவர்கள் விரைவில் மீண்டு வரவும் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.